அண்ணா அண்ணா அம்மா அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நீ சரியா தெரிஞ்சுக்காம சந்தேகப்பட்ட மாதிரி நானும் இவரை சந்தேகப்பட்டிருந்தா உனக்கு இப்படி ஒரு அண்ணன், எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க மாட்டான். God is great. மிரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ 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 ஹலோ, உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல எனக்கு சாப்பாடு போட மறந்துட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மீனு, இனிமே நாமெல்லாம் அங்கிளோட சேர்ந்துதான் சாப்பிட போறோம். அப்படியே அங்கிள்? ஹாய் மீனு குட்டி. ஜோதி, உன் மைண்ட்ல இருந்த டென்ஷன்லாம் கிளியர் ஆயிடுச்சா? That's good. மீனு, இந்த அண்ணன் தங்கச்சி ஒன்னா சேர்ந்ததுக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணணுமே. சிப்ஸில பெப்சி குடிச்சுக்கிட்டே பிக்னிக் போலாமா டாடி? யா 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 யா. ஓடுகின்ற மயில்களை கேளுங்க கேளுங்க எங்க நெஞ்சின் பாட்டு, சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க உங்க பாதைய பார்த்து. எனது மனதில் கருகும் இசைகள் எல்லாம் நீயே, பாடுகின்ற கவிதை பாவனைகள் உனதே. எனது மனதில் கருகும் இசைகள் எல்லாம் நீயே, பாடுகின்ற கவிதை பாவனைகள் உனதே. ஓடுகின்ற மிருகங்களை கேளுங்க கேளுங்க எங்க நெஞ்சின் பாட்டு, சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க உங்க பாதைய பார்த்து. நீ சிரிக்க சொன்னா சிரிப்பதெங்கள் வேலை, தூரமில்லை வானந்தான் பறந்து செல்லலாம். அள்ளி அள்ளி தந்தா குறைவதில்லை பாசம், சொன்னதை சொல்லி கழித்து பார்த்தது. சீட்டியே நீ பாடம்மா, கோபுரம் ஆண்களின் சரணாலயம், மண்ணில் வந்த சொர்க்கமே நம்ம காணிலே. வாழ்க்கையில் என்ன போகும் இடம் இங்கே, நம்ம உயிர் போன பின்னி முடிஞ்சு போகுது. சோகங்களை நீக்கி நல்லதையே பாடு, பறவை போல ஆடி பாடி வாழ்ந்து காட்டலாம். குயில்தான் காக்கையின் கூட்டில்தான் வாழுதே, உறவுக்குள் இனி பகையில்லை. ஸ்நேகந்தானே கொண்டவர் பாக்கியசாலிகள்.
என்னயா உங்களை தேடிட்டு ஆபீஸ்க்கு போனேன். நீங்க இப்பதான் புறப்பட்டீங்க சொன்னாங்க. அத குறுக்கு வழியில வந்து மடக்கிட்டேன். எதுக்கு குறுக்க வந்த எதுக்கு மடக்கறங்கறத தெல்ல தெளிவா நாளே வாரத்துல நறுக்குன்னு சொல்லியா? ஏன் பேக்க ஒருத்தன் திருடிட்டான். 1 2 3 4 ஓகே நாளே வார்த்தை தான். எங்க எப்போ எப்படி பறி கொடுத்தாங்கற விஷயத்த அண்ணன் கிட்ட தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டு. ஆக்டிங் என்ன தெரியுமா? நடிப்பு தானங்க. வெரி குட். தெரிஞ்சு வச்சிருக்க. இப்போ நீ என்ன பண்ற? பைய பறி கொடுத்த இடத்துக்கு பறந்து போயிட்டு இருக்க. ஓகே டிரைவர் ஃபாலோ மீ. லா 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 லா. சார் இதே இடம் தான் சார். இதே இடமா? ஆமா சார். ஏயா இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கியா? இங்கே அடிச்சான். ஆள் நடமாட்டத்துக்கு நடுவுல தான் சார் அடிச்சிட்டு போயிட்டான். அப்படியா? சோலா இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு. உடனே இமிடியேட்டா துப்புறிஞ்சாகணும் சார். இது நம்ம திறமைக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால். வெரி குட். ஆமா நீ பேக்ல என்னென்ன வச்சிருந்தங்கறத புள்ளி விவரமா சொல்லு. 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட் ஒரு வைர மோதிரம் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட். சேம் ட்ரெஸ்ஸா? ஆமா சார். நல்லா பார்த்து சொல்லுப்பா. இதே மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் சார். சரி பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருந்தான்? சொங்கி மாதிரி இருந்தா. அது என்ன என்னைய பார்த்து சொல்ற? ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன். ஓஹோ அது இருக்கட்டும். திருட வந்தவன் நடந்து வந்து திருடுனானா ஓடி வந்து திருடுனானா? பைக்ல வந்தான் சார். பைக்லயா? அவன் எப்படி திருநான் ஆக்ட் பண்ணி காட்டு. ஏன் சார் தத்ரூபமா நடிக்க சொல்றீங்க? பொருள் இதெல்லாம் எப்படி சார் நடிச்சு காட்ட முடியும்? கரெக்ட். சோலா பேக் தானே? இந்த வச்சுக்க. எவ்வளவு சொன்ன? 10,000 பணமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு 7,000 பணம் இருக்கு. ஆமா காலையில உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்? 6 மாசம் சம்பளம் 3000 கொடுத்தீங்க. மாசத்தை கேட்கல, சம்பளம் எவ்வளவு தான் கேட்டேன். 3000. கொண்டா அப்படி 10,000 அப்படி. வேற என்ன? மோதிரம். மோதிரம் மூடு வரணுமா இல்லையா? ஆமா சார். அப்புறம் பேண்ட் ஷர்ட் சார். ஓஹோ ஏப்பா இந்த ட்ரெஸ் இல்லாம உன் ட்ரெஸ் வச்சு ஆக்ட் பண்ணி காட்ட முடியாதா? அண்ணே குவாலிட்டி கொடுங்கண்ணே. அப்பதானே நடிக்கிறதுக்கு ஒரு மூடு வரும். அதுவும் சரிதான். அப்பா உனக்கு கருப்பா. உனக்கு வர வேண்டியெல்லாம் வந்துருச்சா? வந்துச்சு ஐயா. நடிச்சு காட்டு. இப்போ நீங்க பறி கொடுத்தவன். ஆமா பறி கொடுத்தவன். நான் திருடன். ஓஹோ எப்படி திருடன்றத பாருங்க. இந்தாங்க பேக் பிடிங்க. எங்கிட்டு மாட்டப்பா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஆமாங்க. மோட்டர் சைக்கிள் வேணும்ல? அது இல்லாமையா? இப்போ என்ன செய்யணும்? நீங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருங்க. நான் வண்டியில வந்து எப்படி திருடன்றத காட்டுறேன். ஓஹோ அப்படி போறியா? அப்புறம் சொல்ல என்னங்கய்யா? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குங்கிறத கரெக்டா நோட் பண்ணிக்க. சரிங்கய்யா. அப்ப நான் போலாமாப்பா? அப்படியே தத்ரூபமா நடிச்சு காட்டான் பாத்தியா? அவன் கலைஞர். ஆமா சார். இந்த கேஸ நம்ம விடவே கூடாது. விடக்கூடாது சார். 2ல 1 பாத்துறோம். ஆமா சார். எங்க போனவன் ஆளை காணா? அந்த முக்குல சுத்தி வருவான். சார் அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? என்ன பேச்சு பேச்சா இருக்கும்போது அறிவு இருக்கான்னு கேக்குறேன் நான். ஆமாயா அறிவு இருக்கா உனக்கு? என்னது யாவா? ஆமாண்டா அறிவு இருக்காடா உனக்கு? டேய் என்னடா பெரிய பேச்சு பேசுற? முக்கல போய் திரும்ப போனா மூதேவி. என்னடா சொல்ற? மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. 6 மாசத்துக்கு ஒருக்க சம்பளம். அதுல வேற பெரிய புடிங்க மாதிரி பணத்தை புடிங்க அவன்கிட்ட கொடுத்துட்ட. டேய் மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்து கடிச்ச கொண்டு விடுவோம் நீ. ஊடு வரைக்கும் துரத்து பாரு. உள்ள இன்னைக்கு சட்டி வேற போடல. 2000 பிடிச்சு எடுத்து அசிங்கப்படுத்தாத. வேணாம். மரியாதை பணத்தை கொடுத்துரு. ராஸ்கல் யார் தப்பிச்சுக்கிட்டு கிடைக்க? 2000 பிடிச்சு அவங்க கிடையே. நான் முதலாளி தொழிலாளா? சார் மன்னிச்சிருங்க சார். பணத்தை பறி கொடுத்த பதஷ்டத்துல நீங்க யாரு நான் யாருங்கிறதே மறந்துட்டேன் சார். சாரி சார். அதுக்காண்டி 2000 கைய விடுற நீங்க. மன்னிச்சிருங்க சார். ராஸ்கல் வாடான பிடிப்பான். விட்டதை நீ புடுங்கறியா?